Assalamu alaikum and hi friends, welcome to my kitchen by Fasa. எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு vlogல எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கி வீடியோ வந்துட்டு என்கிட்ட சில சப்ஸ்கிரைபர்ஸ் லேசாக பிரியாணி எப்படி செய்கிற அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ நான் ஒரு லேசான பிரியாணி ரெசிபி ஒன்று ட்ரை பண்ணியிருந்தேன். அப்போ அதை விட லேசாக பிரியாணி செய்யலான்னு நினைக்கிறேன். அப்போ அந்த ரெசிபியை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்காக வேண்டிதான் தோட்டத்தில் கொஞ்சம் புதினா கீரை பறிச்சுக்குவோம் அப்படின்ட்டு பறிச்சுட்டிக்கிறேன். புதினா கீரை பார்த்தோன்னா நிறைய மழைக்கிற காலங்களில் அவ்வளோ செழிப்பாக வராது, ஏண்டா நிறைய தண்ணி அதுக்கு சரியில்லை. அப்போ ஈக்கிறத பார்த்து தான் கொஞ்சம் பிச்சை எடுத்திக்கிறேன். பிரியாணிக்கு மசாலா அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி விதை, கருவேப்பட்டை, கருவாயிலை, ஏலக்காய், கராம்பு, மிளகு, நச்சீரகம் விதை, அதோட அன்னாச்சி பூ எடுத்துக்கிறேன். உங்களுக்கு கருவாயில் விருப்பம் இல்லை அப்படின்னா பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலும். எல்லாத்தையும் நல்ல ஒரு கலர் வாரத்துக்கு, வாசம் வாரத்துக்கு வறுத்து எடுத்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துடணும். நான் இன்றைக்கி செய்கிற ரெசிபீஸ்ட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தந்திப்பேன், வேணுமெண்டா பார்த்துக்கோங்க. இந்த பிரியாணிக்கு ஹைட்ராபாட் பிரியாணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட்ராபாடில் செய்கிற ஒரு பிரியாணி ரெசிபி தான். இந்த பிரியாணியை ஏட ஸ்டைலில் வீட்டில் இருக்கிற சாமான் வச்சு எப்படி லேசாக செய்கிறேன்னு பார்ப்போம். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு சிக்கனை கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் எங்களோட வீட்டில் உள்ள மசாலா பொருட்கள் கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொச்சிக்கத்தூள், சரக்குத்தூள், மிளகுத்தூள், மஞ்சள், நச்சீரகத்தூள், அதோட தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. நான் உப்போட அளவும் தாரேன், ஏண்டா இதில் உப்பெல்லாம் புறவு பார்த்து போட்டுக்கலாம் அப்படின்றதுனால நான் ஒரு சரியான அளவு உங்களுக்கு தாரேன். தயிர் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கணும். அதோட அரைச்ச பிரியாணி மசாலா, ஏண்டா தக்காளி சேர்க்காததுனால நான் தயிரும் கொஞ்சம் கொரக்கா பேஸ்ட்டும் சேர்த்திக்கிறேன். கொரக்கா பேஸ்ட் உங்களுக்கு விருப்பம் இல்லைண்டா தாராளமாக எலுமிச்சை சேர்த்துக்கலாம். அதோட இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, புதினா இலை, அதோட கொஞ்சம் காய்ந்த திராட்சை, வெங்காயம், கஜு எல்லாத்தையும் பொரிச்சிட்டு அதை சேர்த்துக்கணும். வெங்காயம் நாங்கள் பச்சையாக சேர்க்காமல் பொரிச்சு தான் இந்த பிரியாணிக்கு சேர்க்கணும். அப்போ நல்ல மணமும் கலரும் எங்களுக்கு கிடைக்கும். அதோட தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்திக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எண்ணெயெல்லாம் உங்களோட விரும்பின அளவு சேர்க்கலும். எண்ணெய் குறைவாக சாப்பிட்றவங்க அப்படின்னா கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு 4 to 5 hours மேரினேட் பண்ணி வச்சிடணும். நீங்கள் அடுத்த நாள் செய்கிறீங்கண்டா முந்தினண்டு நைட்டே மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டீங்க அப்படின்னா உப்பு புளி நல்லா பிடிச்சிரும். நான் நல்லாவே காலையில் தான் இது மேரினேட் பண்ணி வச்சுக்கிறேன். பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக சிம்பிளான ஒரு சிக்கன் ஃப்ரை செய்வோம் அப்படின்னு கொஞ்சம் கொச்சிக்கத்தூள், மிளகுத்தூள், உப்பு, தேவையான அளவு தேசிக்காய் புளி சேர்த்து பரட்டி வச்சுக்க போகிறேன். இதையும் கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணி வச்சோம் அப்படின்னா உப்பு புளி நல்லா பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் எங்களுக்கு பொரிச்சிக்கலும். அது நல்லா மேரினேட் ஆகி டீக்கக்கலையே 30 நிமிஷம் நான் பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு இப்படி ஊற வச்சிக்கிறேன். இப்போ இந்த அரிசை அவிச்செடுக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அளவுக்கு மிச்சம் வச்சிங்க அப்படின்னாலும் அரிசியோட டேஸ்ட் இல்லா போய்த்திடும். அப்போ வச்சுட்டு அதிலே கருவாயிலை, ரம்பத்துண்டு, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், கருவேப்பட்டை, 2-3 கராம்பு, அதோட கொத்தமல்லி இலை, புதினா இலை, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுறணும். கட்டாயம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கரிக்கிற மாதிரி சேர்க்கப்படாது, கணக்காய்க்கும் இல்லையா, அந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கொதித்த பிறகு அரிசை போட்டு 7 to 8 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு அவிச்சு எடுத்துடணும். அப்படின்னா இந்த அரிசி 70% வெந்திக்கணும்.
மிச்ச நேரம் அவிச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் பிரியாணி தம் போடக்கல சோறு வந்துட்டு குழஞ்ச மாதிரி ஆயிரும். 7லேருந்து 8 நிமிஷம் அரிசி வந்து நல்லா நீட்டமாக 70% வெந்துட்டு அப்படின்னா இப்படி வார வச்சுட்டு அரிசி வடித்த தண்ணியை கொஞ்சம் எடுத்து வச்சிடணும். நல்லா 4 ஹவர்ஸ் சிக்கன் வந்துட்டு மேரினேட் ஆகின பிறகு நீங்கள் பிரியாணி செய்கிற சட்டியில் அடியில் இந்த சிக்கனை போட்டுட்டு நான் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கருவேப்பட்டை, ஏலக்காய், அன்னாச்சி பூண்டு சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்டா சேர்த்துக்கலும், இல்லாட்டி தேவையில்ல. அதோடைய அந்த மசாலா பொருட்கள் ஈக்கிறத கொஞ்சம் அந்த அரிசி வடித்த தண்ணியால் கழுவி அதையும் ஊற்றிக்கோங்க. அதோடைய அவிச்ச அரிசியில் அரைவாசை போட்டுட்டு மேலால் இப்போ நான் காட்டுற மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லி இலை, புதினா இலை, பொரிச்சு வச்ச வெங்காயம், கஜு, ப்ளம்ஸ், காய்ந்த திராட்சை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்த லேயருக்கு அரிசை, இந்த அவிச்ச அரிசை போட்டு மேலால் முந்தி மாதிரியே எல்லாத்தையும் போட்டுக்கணும். அதோட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விரும்பின அளவு சேர்க்கலும். நான் 1 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி போட்டிக்கிறேன். கட்டாயமாக 1/2 கப் பால் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் ஃபுட் கலரிங், ஏலோ ஃபுட் கலரிங் சேர்த்திக்கிறேன். அதை ஊற்றிட்டு கொஞ்சம் அரிசி வடித்த தண்ணி, மிச்சம் சேர்க்க தேவையில்ல, நான் அளவுகள் எல்லாம் தந்திப்பேன். அதோட தேவைண்டா கொஞ்சம் பிரியாணி எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நான் காட்டுற மாதிரி நல்லா பொயிலால் மூடணும். அப்படி இல்லாட்டி இறுக்கமான மூடிக்கலும். உங்களுக்கு நல்லாவே இறுக்கமாய்க்கணும்ண்டா மாவை நல்லா பிசைஞ்சிட்டு மூடியில் அப்படியே ரவுண்டுக்கு வச்சு கூட உங்களுக்கு வைக்கலும். ஏட்டா பிரியாணியோட வாசமெல்லாம் வெளியே போகாமல் அது தம்மாயிடுச்சு அப்படின்டா பிரியாணி வந்துட்டு அப்படி மனமாய்க்கும். இப்போ நான் காட்டுற மாதிரி அளவான நெருப்பு வச்சு 5 நிமிஷம் இதை நல்லா வேக விட்டுறணும். 5 நிமிஷத்துக்கு பிறகு இப்போ நான் காட்டுற மாதிரி ஒரு ஓடொண்டு வச்சுட்டு அதுக்கு மேலே சட்டியை வச்சுட்டு நெருப்பை நல்லா குறைச்சிக்கோங்க. நீங்கள் கேஸில் பண்ணுறீங்க அப்படின்டா மீடியம் விட நெருப்பை வந்துட்டு நல்லா கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. நல்லாவே லோ ஃப்ளேமும் வைக்க வேணாம். லோ ஃப்ளேமை விட கொஞ்சம் கூடுதலாக வச்சு 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் அந்த சிக்கன் உள்ள தண்ணியெல்லாம் வற்றி அது நல்லா வெந்து தம் ஆகிற வரைக்கும் வச்சிடணும். அதோட பிரியாணிக்கு கொஞ்சம் தயிர் சம்பல் தான் செஞ்சுட்டிருக்கிறேன். சரியாக 25 நிமிஷம் நல்லா தம் ஆயின பிறகு நீங்கள் ஒரு அகப்பையை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி ஒன்றும் வராமைக்கும். அப்போ சாடை உங்களுக்கு திறந்து அந்த மாதிரி பார்த்துக்கலும். இல்லை தண்ணி மாதிரி இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே தம் போட்டுடலும். இறக்கி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நீங்கள் வந்து திறக்காமல் வச்சிங்க அப்படின்னா அது சரியாக வரும். அப்போ என்ன பிரியாணி வந்துட்டு இப்படி லேசாகவே ரெடி ஆகிட்டு உங்களுக்கு பார்க்கலே விளங்கும். இதோட சோறெல்லாம் வந்துட்டு குலையாது. இப்போ நான் காட்டுற மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் ஈக்கும். உண்மையிலே வேறு லெவல் மனம், வீடெல்லாம் அப்படி மனமாக இருந்துச்சு. ஏண்டா அந்த சிக்கன்ட ஃப்ளேவர் எல்லாம் சோத்தில் இறங்கி வேகிறதாலேயோ என்னவோ தெரியா சரியான மனமாக நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்ஷால்லா கட்டாயம் இந்த ரெசிப்பியை முயற்சி செஞ்சு பாருங்கள். இறக்கினப்புறம் உங்களுக்கு தேவைண்டா நெய் சேர்த்துக்கலும். நான் சேர்க்கலை, எனக்கு சேர்த்ததே போதுமாக இருந்துச்சு. மேலால் கொஞ்சம் கொத்தமல்லி இலை, புதினா இலை, பொரிச்ச கஜு, ப்ளம்ஸ், வெங்காயம் இதெல்லாம் தூவி நான் சர்வ் பண்ண போகிறேன். அப்போ பகல் வந்துட்டு வீடியோ ஷூட் பண்ணிகிட்டே பிரியாணி செஞ்சதால் கொஞ்சம் லேட் ஆகிட்டு இப்போ சிக்கன் பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா வெந்திக்குது. இன்ஷால்லா கட்டாயம் முயற்சி செஞ்சு பாருங்கள். பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சு வளமை மாதிரி என் வீடு க்ளீனிங் வேலை தான். அப்போ அதை தான் செஞ்சுட்டிருக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது அடுத்த நாள் காலை நேரம். பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்நாக் ரெசிபி ஒன்று செஞ்சிருந்தேன். அப்போ அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து டேட் பார் ரெசிபி. இதுக்கு ஈச்சப்பழத்தை
விதையை நீக்கிட்டு இப்போ நான் காட்டுற மாதிரி ஒரு சட்டியில் போட்டு கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு சீனி சேர்த்துட்டு நல்லா மசிஞ்சு வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கணும். இப்போ நான் காட்டுற இந்த கன்சிஸ்டன்சி வந்தப்பறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கஜுவை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ஆற விட்டுறணும். இந்த மாவை பிசைஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் பட்டர் அப்படி இல்லாட்டி மாகரினோட அரைச்ச சீனியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதோட கலர் வந்துட்டு நல்லா லைட்டாக மாறுற வரைக்கும் பீட் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி கலர் மாறின பிறகு ஓரத்தில் உள்ள எல்லாத்தையும் இப்படி எடுத்து விட்டுட்டு ஒரு முட்டை சேர்த்திங்க அப்படின்னா தாராளமாக போதும். மீடியம் சைஸில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் அதோட ஒரு சொட்டு போல் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஆட்டா மாதான் எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி மைதா யூஸ் பண்ணிக்கலாம். மைதாண்டா நாங்கள் ஸ்ரீலங்காவில் யூஸ் பண்ணுற இந்த கோதுமை. அதில் கொஞ்சம் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், ஏற்கனவே நான் கொஞ்சம் இருங்குமாவும் கலந்து வச்சுக்கிறேன் அந்த மாலை. அப்போ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் காட்டுற மாதிரி அந்த பட்டர் சீனி கலவை உள்ளுக்கு போட்டு நல்லா இப்படி பிசைஞ்சு எடுத்துடணும். எடுத்துகிட்டு இதை பாதி பாதியாக கட் பண்ணிக்கோங்க. உங்களோட ட்ரேயை வந்துட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஒரு ஆயில் பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் காட்டுற மாதிரி ஒரு பாதியை நல்ல மட்டமாக இப்படி தட்டி எடுத்துடணும். இப்போ நடுவில் நாங்கள் ஏற்கனவே செஞ்சு வச்ச ஈச்சப்பழ பேஸ்ட்டை இப்படி நல்லா பரத்திக்கணும். அடுத்த பாதியை தட்டக்கலை கீழால் ஒரு பிளாஸ்டிக் ரப் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ லேஸ் ஆயிக்கும். நான் மேலால் கொஞ்சம் கட் பண்ணின கஜு எள்ளு சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம். உங்களுக்கு இப்படியே தட்டிட்டு ட்ரேயில் சேர்க்குறது கஷ்டம் அப்படின்னா ஃபஸ்ட்டாக பாதியை தட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற பாதியை ஒட்டி விட்டுறோம் மேலும். அப்போ இப்படி நல்லா மட்டம் பண்ணிவிட்டு மேலால் நான் கொஞ்சம் மில்க் வாஷ் தான் பூச போகிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி எக் வாஷ் முட்டையை நல்லா பீட் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு பூசிக்கலாம். நான் இன்றைக்கி பாலுக்கு கொஞ்சமாக சீனி சேர்த்து இப்படி நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டு ஏற்கனவே 10 நிமிஷம் 180 பாகை செல்சியஸில் அவனை சூடு பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த ட்ரேயை வச்சு 35லேருந்து 40 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கணும். ஒவ்வொருத்தரோட அவன் பொறுத்து நேரளவு சூட்டளவு மாறுபடையிலும். அப்போ நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பேக் பண்ணிக்கணும். இந்த டேட் பார் வந்துட்டு ரெடி ஆகிட்டு பார்க்கலே உங்களுக்கு சாப்பிடணும் போல இருக்குது இல்லையா? அப்போ ரீக்கு குச்சி வச்சு நடுவில் குத்தி பாருங்கள். அது க்ளீனாக வெளியே வந்துச்சு அப்படின்னா நல்லா வெந்திக்குதுன்ற அர்த்தம். அப்போ எடுத்து நான் ஒரு ரக்கில் வச்சு இப்படி ஆற விட்டிக்கிறேன். ஆறின பிறகு இதை கட் பண்ணி உங்களுக்கு சர்வ் பண்ணிடலாம். சீனி போடாத ஒரு கப் டீயோட இந்த டேட் பார் துண்டுண்டா சாப்பிட்டீங்க அப்படின்னா வேறு லெவல் டேஸ்ட் ஆகிக்கும். இன்ஷால்லா கட்டாயம் முயற்சி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அளவாக சாப்பிடுங்க. இந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.